வணக்கம். வினைதீர்க்கும் விநாயகப் பெருமான் பாதம் போற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தனித்த குரு தனித்த குரு அவர் இருக்கக்கூடிய வீடு, அந்த வீடு வந்து அந்த வீட பாழாக்குவாரு. அந்த வீட்ல நன்மை கிடைக்காது. தனிச்ச குரு இருந்தாக்க, அப்படின்ட்டு ஒரு கணக்கு சொல்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அப்ப அந்த தனிச்ச குரு எந்த வீட்ல இருந்தா அத நன்மையா செய்வாரு அப்படின்ட்டும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். அப்போ பார்த்தீங்கன்னா, அவர் குறிப்பா எந்த லக்கணமா இருந்தாலும் சரி, தனிச்ச குரு 6ஆம் வீட்ல இருந்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 6ஆம் வீட்ல இருக்கக்கூடியது என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வீண், வம்பு, கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது போக அந்த 6ஆம் வீட்ல நல்ல ஒரு வேலை வாய்ப்பும் இருக்குது. சரியா? அப்போ இந்த விஷயங்கள பூராத்தையும் எல்லாத்தையுமே அவர் காலி பண்ணி போடுவார். அதாவது வீண், வம்பு, வழக்கு, கடன், நோய், எதிரி எல்லாத்தையும் காலி பண்ணி, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்றதையும் காலி பண்ணிருவாரு. அப்போ 6ஆம் வீட்ல குரு இருந்தா, கண்டிப்பா அவங்க சுயதொழில்ல நம்பர் 1 வின் பண்ணுவாங்க. இது நிச்சயம். கண்டிப்பா அவங்க 6ஆம் வீட்ல குரு இருக்கிறவங்க எல்லாருமே தொழில்ல வெற்றி பெறுவாங்க. நன்றி, வணக்கம்.